ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ஏபிசி லிட்டில் லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கதை. அந்த கதையில ஒரு கொக்கு, ஒரு நண்டு, அப்புறம் சில மீன்களும் வரும். பார்க்கலாமா? ஒரு குளத்து பக்கத்துல ஒரு கொக்கு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து வந்துச்சு. ஏன்னா அதுக்கு அங்கேயே சாப்பாடு, அந்த மீன்களையே பிடிச்சி பசிக்கும் போது சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அந்த மீன்களுக்கு அந்த கொக்கை பார்த்தாலே பயமா இருக்கும். எப்படா இது நம்மள சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போ கொஞ்ச நாள் ஆனதும் அந்த கொக்குக்கு வயசாயிட்டு அதால எந்த மீனையும் பிடிச்சி சாப்பிட முடியல. அது ரொம்ப சோகமா இருந்துச்சு. இப்படியே போனா நம்ம உடம்பு என்ன ஆகும், பசி வேற எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருந்துச்சு. யோசிச்சது என்ன பண்ணலான்ட்டு. சோகமா நிற்கும் போது அந்த நண்டு வந்து கேட்கும் கொக்கு கிட்ட, என்ன ஆச்சு கொக்கு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கு? அப்ப அந்த கொக்கு சொல்லும், இல்ல வெயில் காலம் வரப்போதில்ல, இந்த குளத்துல இருக்க தண்ணி எல்லாம் வத்திடும், அதனாலதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த நண்டு போய் மற்ற மீன்கள் கிட்ட சொன்னதும் இந்த எல்லாமே ரொம்ப கவலைப்படும். அப்போ அந்த கொக்கு சொல்லும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் டெய்லி ஒரு மீனையா கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க குளத்துல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும். அதை நம்பி ஒரு மீனா அந்த கொக்கு கிட்ட டெய்லி தூக்கிட்டு போகும். இதே மாதிரி டெய்லி ஒரு மீனை தூக்கிட்டு போயிட்டு அதை எங்கேயும் குளத்துல விடாது. அது என்ன பண்ணும், அது அங்க ஒரு பாறை மேல நின்று அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ அதுக்கு பசி எடுக்கிறது இல்ல, நல்லா ஹெல்த்தி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு. இப்போ அடுத்து நண்டோட டர்ன் வரும். நண்டையும் அதே மாதிரி தூக்கிட்டு போகும். அப்போ அந்த நண்டு கேட்கும், இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கும். அதை கேட்டுட்டு அந்த கொக்கு சிரிச்சுட்டே சொல்லும், முட்டாள் நண்டே, நான் உன்னை ஒன்னும் காப்பாத்த போறது இல்ல, உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும். அப்படி சொன்னதும் அந்த நண்டு கீழே பார்த்துட்டு, ஒரே மீன் முள்ள இருக்கே, அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அதோட கழுத்தை போட்டு அதோட பல்லால கடிச்சு நெரிச்சதும் அது வலி தாங்க முடியாம கொக்கு கீழே விழுந்து இறந்துடும். இப்போ அந்த நண்டு திரும்ப அதோட பழைய குளத்துக்கே போயிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நடந்ததை சொல்லும். இதுல இருந்து என்ன புரியுது குட்டீஸ், நாம ஈஸியா உடனே யாரையும் நம்பிடக்கூடாது. ஓகே, கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.